நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு இளைஞனோட வாழ்க்கை சம்பவம். யாராவது உங்ககிட்ட இவன் ஒரு அனாதை, இவன் மேல அக்கறை காட்ட இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்லிருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், இது ஒரு பொண்ணோட அன்புக்காக இயங்கினவனோட கதை. இவதான் அந்த பொண்ணு. பேரு மேரி ஜேன் வாட்சன். என் பக்கத்து வீட்டுல தான் இருக்கா. பெண்கள் மேல ஆசை வர்றதுக்கு முன்னாடி நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் இடத்துல நான் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னால முடியுமா? இது நான் தான். இப்படியே ஸ்கூல் வரைக்கும் ஓடி வந்து பஸ் நிறுத்துங்க. டிரைவர் பஸ் நிறுத்துங்க. அவர் எவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு இருக்காரு பாக்குறீங்கல்ல? சீக்கிரம் ஓடி வா. லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அடுத்த ஒலிம்பிக்ல உனக்கு தான்டா பிரைஸ். கண்ணாடி போட்டவனுக்கு இடம் தர மாட்டேன். இதெல்லாம் ரிசர்வ். பின்னாடி போ. என் பக்கத்துல உட்காராது. இந்த தடவை நான் கண்டிப்பா வரேன். அதுக்காக வரேன் சொல்றேன். மாணவர்கள் எல்லாரும் கேட்டுங்க. நாம எல்லாரும் இப்ப ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு வந்திருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஸ்கூல் மானத்தை காப்பாத்துங்க. கொலம்பியா பல்கலைக்கழக விஞ்ஞானத்துறை சார்பா நம்ம ஸ்கூல்ல கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அவங்க சொல்றத கவனமா கேட்டுங்க. தனித்தனியா இஷ்டத்துக்கு ஓடாம ஒன்னா சேர்ந்து வாங்க. நாம இங்க பொழுதுபோக்க வரலங்கறத ஞாபகம் வச்சுங்க. வாங்க. டிரைவர், வண்டி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்து. ஏன்? வாசல் இந்த பக்கம் தானே இருக்கு. நான் தினம் ஒரு புது வண்டியில வந்து இறங்குறத கூட படிக்கிறவங்க எல்லாம் பாக்கணும்ல. தினசரி நீ எந்த கார்ல வந்து இறங்குறன்றது முக்கியம் இல்ல. நீ எப்படி படிக்கிற, வாழ்க்கையில எப்படி முன்னேற போறேன்னு தான் எல்லாரும் கவனிப்பாங்க. எனக்கு கவலை இல்ல. கவலை இல்லையா? இந்த மாதிரி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு போய் நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் என்ன சொல்ல வர?